சார் வணக்கம், திருமாவளவன் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார் உரம்பூர்லேருந்து ஒரு 10-20 பேர் தம்பியெல்லாம் வந்திருக்காங்க. அது கொடியேற்றுறது ஏதோ பிரச்சனை போச்சுன்னு சொன்னாங்க சார். என்ன ப்ராப்ளம் சார்? ஓ ஓ கண்டிஷன் பையில் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டோம். 1 மந்த் கண்டிஷன் பில் போட்டுருக்காங்க. பிரச்சனை தான் முக்கியம். செலவழிக்கிறது ரொம்ப நாளாக அது வந்து அந்த ஊராட்சியில் எல்லாருமே ஒப்புதல் கொடுத்து கடிதம் கொடுத்து முழு உருவ செலவழிக்கிறது எங்களை செலவழிக்கிறதுக்கே அவங்க 2 தான் இருந்தாங்க. உள்ளூரில் யாருமே எதிர்ப்பு இல்லை. அது 7-8 வருஷமாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குங்க. அதான் அது முன்னாடி இப்போ நம்ம எஸ்பி முன்னாடியே அதாவது அது அந்த அந்த சிலை வைக்கிற சொன்னதும் உங்களுக்கு சொன்னாங்களா? பழைய பிரச்சனைகள் சொன்னாங்களா? அதாவது அங்கே வந்து பொது இடத்துல சிலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கே உள்ளூரில் இருந்த ஊராட்சி வந்து எல்லா சமுதாய சங்கங்களும் ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆனால் அப்போ வந்து எஸ்பி யார் அப்போ வந்து எஸ்பி இப்போ வந்து இவருங்க முதல்ல சிலை வைக்கிறது முயற்சி பண்ணாங்க. அவர் போலீஸ் வந்து முடியவே முடியாதுன்னு எதிர்ப்பு வச்சு வைக்க போன சிலையை அதை வந்து போய் தடுத்துட்டாங்க. அதுலேருந்து அவங்க அது உள்ளூரில் எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த சமுதாயத்தில் எதிர்ப்பும் இல்லை. அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்க, கொடியேற்றுறது தான் நாங்கள் செலவழிக்கிறது இல்லை. அது வழக்கமாக கொடிக்கம்பத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அதான் இப்போ வந்து இப்போ உங்கள் கையில் 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது போய் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. 10 பேர் 15 பேர் கேஸ் கொடுப்பாங்க. இது ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஆக்ஷன் எடுக்குது? ஆப்போசிட் பார்ட்டி மேலே எந்த எதுவுமே ஆக்ஷன் எடுக்கணும். எதுக்காக யார் பெரியசன் மணிமொழினா? அதில் 3 பேர் அரெஸ்ட் ஆகுங்களா? இப்போ ஏதோ இந்த கொடியேற்றுறதுல 3 பேர் அரெஸ்ட் இல்லைண்ணா, மணிமொழி தான் பொய் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்கண்ணா.